ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு, சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குரு பயிற்சி. மிதுனராசி நேருக்கு என்ன சொல்றேன்னா, ஜென்மகுரு வர்றார். ஜென்மகுரு மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம். ஜென்மத்தில் வரக்கூடிய குரு ரொம்ப தொந்தரவுலாம் பண்ண மாட்டாரு. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். கணக்கு வழக்கில் எச்சரிக்கையா இருக்கணும். எதிர்பாலனத்திட்ட எச்சரிக்கையா இருக்கணும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கல. எதிர்பாலன் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டுமே கலந்த ஒரு இதுங்கிறதுனால எதிர்பாலனத்தை ரொம்ப சீக்கிரம் வசீரம் பண்ணக்கூடியவங்க குரு பார்க்கறதுனால அதிகமாகவே சில இம்ப்ரெஸ்ஃபுல் ஆகும். சிறு வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். புது விஷயங்கள் ஆர்வப்பட்டு போய் உள்ளாகி என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம தலையிட்டு பிரச்சனையை வலுத்துக்காகி, பிரச்சனை வலுத்துச்சு அப்படின்னாக்கா சங்கடம் குடும்பத்துக்கும் நமக்கும் தான். அதனால எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி 10ஆம் இடத்துல லக்னத்துக்கே வர்றாரு, நல்லா தான் இருக்கும். அது ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கிடையாது. பார்க்கறது 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் பார்வையா 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ல ராகு வர்றார், 3ல கேது வர்றார். 3ல வரக்கூடிய கேது கொஞ்சம் வாயடக்கமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடம் பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா புதுசா எதையும் பேசி வைக்கக்கூடாது. உதாரணம் மீடியாவில் இருக்கவங்களாம் மிதராசிக்காரங்களா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எங்கேயாவது பேட்டி எடுக்க போனா இல்லை எதையாவது ஷூட் பண்ண போனா பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி மிதனத்துக்கு அற்புதமாக தான் இருக்குது. ஏன்னா 10 கோடி லக்னத்து வரார். புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், புதுசா யாருடைய ஜாயின் பண்ணிக்கலாம், புதுசா யாருடையாவது மிற்கள் ஆகி எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணீர் சார்ந்த துறை, பால், தண்ணீர், மோர், இளநீர் இது சார்ந்த துறையெல்லாம் நல்லா இருக்கும். அது சார்ந்த பெரிய லெவல்ல வியாபாரமும் சிறப்பா இருக்கும். டைரி வச்சிருக்கிறவங்க, மில்க் டைரி வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி நெய் வியாபாரம் பண்றவங்க, அப்புறம் ஹோட்டல் தொழில் செய்யறவங்க, இவங்களுக்குலாம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த விதமான குறைபாடும் இல்லை, நல்லா இருக்கு. உத்தியோகம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லுது சாஸ்திரம். அது ஆணை விட பெண்களுக்கு சிறப்பா இருக்கு. நான் சொல்றது அலங்காரம், மேடை அலங்காரம், பூ அலங்காரம், அப்புறம் இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்களுக்குலாம் சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குது. வருமானத்தை பெருக்கி கொடுக்குது, புதிய நண்பர்களை கொண்டாந்து சேர்க்குது, புதிய தொழிலை அறிமுகப்படுத்தி விடுது. இதெல்லாம் இந்த குரு செய்கிறாரு, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
பெரிய முதலீடு எதுவும் போடாமல் இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைக்கக்கூடாது. பெரிய கனரக வாகனம்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கணும். அதில் வில்லங்கம்லாம் வாங்கிக்கணும். இடம் பத்திரப்பதிவு பண்ண போனால் வில்லங்கம்லாம் பார்த்து பண்ணிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க. ஏன்னா ஞாயிறு, செவ்வாய் ரெண்டுமே ஏன் எச்சரிக்கையாகனா, ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கார், கொஞ்ச நாளைக்கு இருப்பார். 2ஆம் வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அங்கே செவ்வாய் இருப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பல்லு, ரத்த சம்மந்தப்பட்ட தொந்தரவுலாம் பார்த்துக்கணும். கிருமிகள் புது தொற்று வராமல் பார்த்துக்கணும். டாய்லெட்டில் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்து ஏறி இறங்கணும். இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆயிரும். குழந்தை இருக்கும். அதெல்லாம் எந்த விதமான குறைபாடு இல்லை. தாய் தந்தையரை கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். 9ல் வரக்கூடிய ராகு தந்தையாரையும் தாயாரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கூடிய நிலைமையில் இருக்கும். அவங்களுக்கு எந்த மருத்துவம் வேணாலும் சடான்னு செய்யுங்க. நீங்கள் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இரவு நேரத்தை பயணத்தை தவிர்த்துக்கணும் அப்படின்னாக்க, எங்கேயாவது கரையோரமாக மரத்தோரம்லாம் போய் நின்று இந்த கழிவு போகிற இடத்துலலாம் நின்று ஜாக்கிரதையாக நிற்கணும். ஏன்னா பூச்சிகளுக்கு எச்சரிக்கையாக தொந்தரவு பண்ணி விட்டுரும். எச்சரிக்கை. மற்றபடி சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க, முருகப்பெருமான் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு 6 தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர சிறப்பாக இருக்கும். சக்கரத்தாழ்வாருக்கு துளசியும் கல்கண்டு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை நல்லா பரிகாரம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி மேக்சிமம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதான் நல்லது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கேது சூரியன் வீட்டுக்கு வர்றார். அதனால புதிய தொற்றுகளோ பெரிய வேற ஏதாவது தொந்தரவுகளோ வராமல் பார்த்துக்குங்க. த்ரோட் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. ஐஎன்டி பார்த்துக்கணும். அடிக்கடி செக் பண்ணிக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்கு.